19 நான் யார் தெரியுமா? சின்மயா நகர். சின்மயா நகரில் ஓரளவு பெரிய வீடு, வசதியான வீடு. நண்பன் ராஜேந்திரன், சின்னசாமி இருவரும் எங்களுடன் தங்கினார்கள். கோபியுடன் விளையாடுவது, கதை பேசுவது அவர்களுக்கு பொழுதுபோக்கு. மீனம்பாக்கம் வேலைகளில் கவனம் செலுத்தினார்கள். சரோஜாவை நர்சிங் கோர்ஸில் சென்னை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விட்டேன். ஹாஸ்டலில் தங்கி படித்தாள். நாராயணன் முயற்சியால் ஹவுசிங் போர்டு வேலை அண்ணா நகரில் கிடைத்தது. ரிச்சர்ட் என்பவரின் பங்களா கான்ட்ராக்ட் கிடைத்தது. வில்லிவாக்கம் ஹவுசிங் போர்டு வேலை பெரிய ப்ராஜெக்ட். பணம் போதவில்லை. அப்பாவுக்கு கடிதம் எழுதினேன். தம்பியின் அறிவுரையின்படி அப்பாவும் அம்மாவும் பெரிய வயலை விட்டு பணத்தை கொண்டு வந்தார்கள். தங்கை பார்வதி, தம்பி கண்ணாவையும் அழைத்து வந்தனர். தங்கை பார்வை சாந்தோம் ரஃபேல் பள்ளியில் 9ஆம் வகுப்பில் சேர்த்து விட்டேன். தம்பி கண்ணாவை சாலிகிராமம் ஆவிச்சி பள்ளியில் 7வது வகுப்பில் சேர்த்து விட்டேன். கோபியுடன் விளையாடுவது அனைவருக்கும் பொழுதுபோக்காக அமைந்தது. அப்பாவும் அம்மாவும் தங்களை சென்னை வாழ்க்கைக்கு மாற்றிக்கொண்டார்கள். மீனா அனைவரையும் அன்புடன் கவனித்து வந்தாள். ஆனால் அவளுக்கு மனதில் ஏதோ ஒரு வேதனை. அதை புரிந்து கொண்ட நான் அவளையும் கோபியையும் என்னுடன் அண்ணா நகர் டவருக்கு அழைத்து வந்தேன். அவள் கர்ப்பமாகியிருப்பதை சொன்னாள். பார்க்கில் கோபி விளையாட மீனா அவள் பிரச்சனைகளை சொன்னாள். தனி குடித்தனம் போக விரும்பினாள். குழந்தை பிறந்த பின் போகலாம் என்றேன். அவள் மனம் அதற்கு இணங்கவில்லை. சமாதானம் சொல்லி அழைத்து வந்தேன். பஸ்ஸில் வரும்போது கோபி தன் கையில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்த நாலனாவை விழுங்கிவிட்டான். பதறினோம். எக்மோர் குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். எக்ஸ்ரே எடுத்தார்கள். தொண்டையில் சிக்கி இருந்தது. இரவு தங்க வைத்தார்கள். சிலர் வாழைப்பழம் கொடுக்க சொன்னார்கள். வாழைப்பழம் சாப்பிட்டான். இரவு மீனா ஹாஸ்பிட்டலில் தங்க நான் வீட்டுக்கு வந்து விபரம் சொன்னேன். பதறினார்கள். மறுநாள் ஹாஸ்பிட்டல் சென்றபோது கோபி அழவில்லை. மோஷன் போனபோது காசு வந்து விட்டதாக மீனா சொன்னாள். இருவரையும் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தேன். மீனா மாசமாக இருப்பதை சொன்னேன். ஹாஸ்பிட்டல் போக சொன்னார்கள். விருகம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் சென்று வந்தோம். மீனா கர்ப்பிணிக்கான உணவை உண்ண முடியவில்லை என வருந்தினாள். அக்கம் பக்கத்தில் அந்த உணவு கிடைத்த போது மீனா சாப்பிட அம்மாவுக்கு தெரியும் போது என்னிடம் சொல்லி வருத்தப்பட்டார்கள். மீனாவிடம் சொல்லி கண்டித்தேன். கர்ப்பிணியாக இருந்ததால் கஷ்டப்பட்டாள். ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் கோவப்பட்டு கொடைக்கானல் சென்று விட்டாள். பெண் குழந்தை பிறந்திருப்பதாக கடிதம் வந்தது. கொடைக்கானல் சென்றேன். வீட்டில்தான் டெலிவரி என்றும் நார்மல் என்றும் சொன்னார்கள். மூஞ்சிக்கல் ஹாஸ்பிட்டல் கூட்டிச் சென்று செக்அப் செய்த பின் இருவரையும் அழைத்துக் கொண்டு வந்தேன். பஸ்ஸில் வரும்போது குழந்தைக்கு ஜெயப்பிரியா என்று பெயர் வைக்கலாம் என்றேன். மீனாவுக்கும் பிடித்திருந்தது. வீட்டில் அனைவரும் குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்தார்கள். கோபி பாப்பா பாப்பா என்று குழந்தையிடம் விளையாடிக் கொண்டு இருப்பான். இந்த சமயம் கோபிக்கு 2ஆம் பிறந்தநாள் வந்தது. வடபழனி சென்று பிறந்தநாளை கொண்டாடினோம். மீனாவின் ஆசைப்படி பக்கத்தில் சாய் நகரில் ஒரு வீடு பார்த்து தனி குடித்தனம் வைத்தேன். கோபி அப்பா அம்மாவுடன் இருந்தான். செங்கல்பட்டில் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங் வேலை கிடைத்தது. இந்த நேரம் வில்லிவாக்கம் ஹவுசிங் போர்டு வேலையில் பில் தாமதமாகியது. வேலை எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை. வீட்டில் பண நெருக்கடி. ராஜேந்திரன் வேறு வேலைக்கு போய்விட்டார். சின்னசாமி எங்களோடு தோள் கொடுத்து நின்றார். அப்பாவிடம் விவரத்தை சொல்ல அப்பா கடைசியில் தன்னுடைய வீட்டை விற்க துணிந்து விட்டார்.